அடிப்படையில் உடலை நீ வளர்த்து கொண்டாலோ அந்த உடம்பு சொர்க்கம் செல்லாது. அது தூய்மையானவர்கள் செல்லுகிற இடம். அல்லாஹ் தூய்மையை விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹராமான அடிப்படையில் ஒரு மனிதன் தன்னுடைய உணர்வை வளர்த்து கொண்டால் அந்த உடம்பு சொர்க்கம் செல்லாது என்றார்கள். சொர்க்கமே செல்லாது. நிறைய பேர்களுக்கு ஒரு பாவனை உண்டு. என்ன, இன்றைக்கு வட்டி வாங்கினா நாளைக்கு தொழுது துஆ செய்ய வேண்டியதுதானே, இன்றைக்கு வட்டிக்கு வாங்கினால் நாளைக்கு தொழுது துஆ செய்ய வேண்டியதுதானே. இப்படி நன்மையை செய்து கொண்டு பாவத்தையும் செய்து கொண்டு, பாவம் செய்யும் பொழுது வருத்தம் இல்லாமல், பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்திலே அதற்காக வேண்டி வருந்தி பிரார்த்தனை செய்ய எண்ணம் கூட இல்லாமல் இபாதத்தையும் பாவத்தையும் ஒன்றாக செய்தால் நம்முடைய நிலைமை என்ன? இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நான் பார்க்கவிருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹராமையும் பார்க்க மாட்டார்கள், ஹலாலையும் பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட காலம் அந்த காலம். எல்லா வீடுகளிலும் இன்றைக்கு வட்டி, எல்லா வியாபார துறைகளிலும் இன்றைக்கு வட்டி. அல்லாஹ் விடுவானா? திடீரென நமக்கு மரணம் வந்தால் நம்முடைய நிலைமை என்ன நண்பர்களே? திடீரென நமக்கு அந்த கியாமத் நாள் வந்தால் நம்முடைய நிலைமை என்ன? தப்பிக்க முடியாது, மன்றாட முடியாது, ஓலமிட்டு அழ முடியாது, அவகாசம் கேட்டாலும் கிடைக்காது. இதெல்லாம் தெரிந்தவர்கள் நாம், இவைகளெல்லாம் தெரிந்தவர்கள் நாம். நமக்கு நம்முடைய சோதனைக்கு, கஷ்டத்திற்கு, துன்பத்திற்கு தீர்வாக நினைத்து அந்த பாவ செயலில் ஈடுபடுகிறோம். அது நியாயம் அல்ல, அது நியாயம் அல்ல.